நெப்போலியன் தன்னுடைய மகனுக்கு அக்ஷயா அப்படின்ற திருநெல்வேலியை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. சாதாரண குடும்பமாக இருந்தாலும் கூட தனக்கு அப்புறமாக தன்னுடைய மகனை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு வேணும் அப்படின்றதற்காக தான் அவர் திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ அவங்க சில விஷயங்களை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதை நெப்போலியன் அவர்களுடைய மனைவியிடமும் காட்டியிருக்காங்களாம். திருமணத்திற்கு முன்பே தனுஷ் அவர்கள் என்ன பண்ணுவார், என்ன சாப்பிடுவார், என்னென்ன அவருக்காக பண்ணணும் அப்படின்றத இவங்க கேட்டிருக்காங்க. அதை ஒரு டைரியில் நோட் பண்ணி வந்திருக்கிறாங்களாம். இப்போ தான் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆகி ஜப்பான்லேருந்து அமெரிக்கா திரும்பியிருக்காங்க. தன்னுடைய மகனுடைய ஆசைக்காக ஜப்பானை சுற்றி பார்த்துட்டு திருமணமும் அங்கேயே பண்ணி வச்சிருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். அமெரிக்காவில் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து எல்லாரையும் அங்கே வர வச்சு பல கோடிகளுக்கு மேலே செலவு பண்ணி தான் தன்னுடைய மகனுடைய திருமணத்தையே பண்ணி வச்சிருந்தாரு நெப்போலியன் அவர்கள். இப்போ தன்னுடைய கணவரை பற்றி டைரியில் எழுதியிருந்ததை தன்னுடைய மாமியாரிடம் தனுஷ் அவர்களுடைய அம்மாவிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்ஷயா. அதை பார்த்துட்டு அவங்களும் சரி, அதே போல் நெப்போலியன் அவர்களும் சரி, நம்மளுடைய பையனுக்கு சரியான ஒரு பொண்ணை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த நிலைமையை தெரிஞ்சு திருமணம் பண்ணாலும் கூட தன்னுடைய மகனிடம் ரொம்பவே பாசமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே மெய்சில் எடுத்து போயிருக்கிறாங்களாம். யாராக இருந்தாலும் கணவர் அப்படின்னாலே அன்பு அதிகமாக தான் இருக்கும். அதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னுமே குழந்தை போல் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக மனைவி அப்படின்றதையும் தாண்டி ஒரு அம்மாவாக தான் மாறிடுவாங்க. அப்படி தான் இப்போ அக்ஷயா அவர்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அவங்க இப்படி தன்னுடைய கணவருக்காக எடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்பை பார்த்துட்டு ரொம்பவே வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்களா நெப்போலியன் மற்றும் அவங்களுடைய மனைவி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஏஆர் ரஹ்மான் அதே போல் சாய்ரா பானு அவர்களினுடைய விவாகரத்து செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு. அதையும் தாண்டி பல விமர்சனங்கள் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சட்டப்படி யாரெல்லாம் தவறாக பேசுகிறாங்களோ அவங்க மேலே நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியை கொடுத்துருந்தது. எப்படி இத்தனை ஆண்டுகள் 30 வருட ஒரு திருமண வாழ்க்கையை எதற்காக இவங்க முடிச்சுக்கணும், என்ன காரணம் இருக்கும்? உடனடியாக என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இரண்டாவதாக காஸ்டியூம் டிசைனரை இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து திருமணம் பண்ண போகிறாருன்னு தப்பான ஒரு மிகப்பெரிய அளவில் ரொம்ப மோசமான ஒரு விஷயங்களை பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சரி, அவங்களுடைய மனைவியும் சரி, யாரை வந்து சொல்லியிருந்தாங்களோ அந்த பொண்ணும் சரி மிகப்பெரிய அளவில் எல்லாமே அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக சாய்ராமன் அவர்கள் தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதையும் தாண்டி சில விஷயங்களுக்காக சொல்ல முடியாத காரணத்தினால நான் அவரை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலை இப்போ என்ன இருக்குன்னா சாய்ராமன் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படின்னு வந்தனா ஷா அவர்கள் வழக்கறிஞர் சாய்ரா பானுவினுடைய வழக்கறிஞர் இப்போ இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்களா. இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எல்லாருமே என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்கன்னா சாய்ரா பானு அவர்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.